ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம வந்து ஃபஸ்ட்டு சாப்டரில் ஃபங்க்ஷன் டாபிக் தான் பார்த்துட்டு வரோம். அதில் வந்து இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எக்ஸாம்பிள் 1.6 தான் பார்க்க போகிறோம். இந்த ஃபங்க்ஷன் டாபிக் இந்த எக்ஸாம்பிள் பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் ஏதோ டவுட் இருக்கும் அப்படின்னா பிஃபோர் வீடியோ பார்த்துட்டு வந்து பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். பாருங்கள், நமக்கு வந்து எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் ஒய்ன்ற ஒரு 2 செட்டு கொடுத்துருக்காங்க. இந்த 2 செட்டில் வந்து ஒரு ரிலேஷன் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து இந்த ரிலேஷன் ஆரை தான், அந்த ஆர் வந்து ஃபங்க்ஷனாக, இதில் உள்ள டொமைன் என்ன, கோடொமைன் என்ன, ரேஞ்ச் என்ன, இதெல்லாம் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இதான் வந்து கொஸ்டின். வாங்க சொல்யூஷன் எப்படி பார்க்க போகிறோம். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன்னா ஒரு கிளாரிஃபிகேஷன் சொல்லிடுறேன். ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா டொமைனில் இருக்க எல்லா எலமெண்ட்டுக்குமே கோடொமைனில் வந்து இமேஜ் இருக்கணும். அதாவது ஒரு எலமெண்ட்டுக்கு ஒரு இமேஜ் வந்து இருக்கணும். ஒரு எலமெண்ட்டுக்கு வந்து 2 இமேஜ் இருக்கக்கூடாது. அதாவது ஒரு இன்புட்டுக்கு 2 அவுட்புட் இருக்கக்கூடாது, ஒரே ஒரு அவுட்புட் தான் இருக்கணும். இதான் வந்து ஃபங்க்ஷனோட டெஃபினிஷன். இது வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். டவுட் இருந்தால் அந்த வீடியோ பார்த்துட்டு வந்து பாருங்கள், வாங்க பார்க்கலாம். இப்போ வந்து பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஆர், இதை வந்து பிக்டோரியல் மீன்ஸ் என்ன, டயக்ராம் மூலமாக நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். என்னன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு டயக்ராம் போட்டுக்குவோம். ஆல்ரெடி நமக்கு கொடுத்துருக்காங்க ஒரு ரிலேஷன், அதுபடி தான் நம்ம டயக்ராம் போட போகிறோம். எக்ஸ் செட்டு ஒய் செட்டு. எக்ஸ் செட்டில் என்ன கொடுத்துருக்காங்க 1 2 3 4 அதெல்லாம் எடுத்து எழுதிக்கணும். அதே மாதிரி ஒய் செட்டில் என்ன கொடுத்துருக்காங்க 2 4 6 8 10 அது எல்லாத்தையுமே எடுத்து எழுதணும். நமக்கு ரிலேஷன் என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு சம் பேர் வந்து கொடுத்துருக்காங்க, அதில் ரிலேஷன் கொடுத்துருக்காங்க 1, 2. அப்போ 1லேருந்து 2க்கு போகுது ஆரோ, 2லேருந்து 4, 3, 6, 4, 8, 10க்கு வந்து எதுவுமே போகல. சரியா, இதுதான் வந்து நம்ம கொடுத்துருக்க கொஸ்டின். இப்போ வந்து நம்ம கொஸ்டின் என்னென்னு பார்க்க போகிறோம். ஆரை வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனான்னு பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், நம்ம ஃபங்க்ஷன்னா என்ன சொல்லியிருக்கோம், இதில் உள்ள எக்ஸில் இருக்க எல்லா எலமெண்ட்டுக்குமே ஒய்யில் வந்து இமேஜ் இருக்கணும். அதுதான் வந்து ஃபங்க்ஷனோட டெஃபினிஷன். பாருங்கள், இருக்கா, எல்லா எலமெண்ட்டுக்குமே ஆரோ ஒய்யில் உள்ள செட்டோட பேர் ஆயிருக்கு. எக்ஸில் இருக்கிற எல்லா எலமெண்ட்டுக்குமே ஒய்யில் வந்து இமேஜ் இருக்குது. அதாவது ரிலேஷன் போயிருக்கு. 1க்கு வந்து 2 போயிருக்கு, 2க்கு வந்து 4, 3க்கு 6, 4க்கு 8. அப்போ எல்லா எலமெண்ட்டுக்குமே ஒய்யில் வந்து இமேஜ் இருக்குது. அதே சமயத்தில் வந்து ஒரு எலமெண்ட்டுக்கு ஒரு இமேஜ் தான் இருக்குது. அப்போ என்னது, ஒரு இன்புட்டுக்கு ஒரு அவுட்புட் தான் இருக்குது. அப்போ வந்து இதில் என்னது ஃபங்க்ஷன்னு கிளாரிஃபை ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம தியரிட்டிக்கலாக எப்படி சொல்லலாம் பாருங்கள். வி செட் ஃபார் ஈச் அதாவது எக்ஸில் இருக்க ஒவ்வொரு எலமெண்ட்டுக்குமே தெர் எக்ஸிஸ்ட்ஸ் ஒன்லி ஒன். ஒய்யில் வந்து ஒரே ஒரு எலமெண்ட்ஸ் தான் இமேஜ், ஒன்று இமேஜ் தான் இருக்குது. அதாவது திஸ் ஆல் எலமெண்ட்ஸ் இன் எக்ஸ் ஹேவ் ஒன்லி ஒன் இமேஜ் இன் ஒய். அதாவது எக்ஸில் இருக்க எல்லா எலமெண்ட்ஸுக்குமே ஒய்யில் வந்து ஒரே ஒரு இமேஜை தான் பெற்றிருக்கு அப்படின்றது தான் இதோட மீனிங்கு. அதனால ஆர்ன்றது ஃபங்க்ஷன். இப்போ வந்து ஃபங்க்ஷன்றது கிளாரிஃபை ஆயிடுச்சு. செகண்ட் கொஸ்டினை நமக்கு வந்து டொமைன் எழுதணும். டொமைன்னா என்ன, அதாவது பேர்னு எடுத்துக்கும் போது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் எலமெண்ட் எல்லாமே டொமைன். அப்படி இன்னும் உங்களுக்கு கிளாரிஃபை ஆகணும் அப்படின்னா எக்ஸ் செட்டு, அந்த எக்ஸ் செட் எல்லாமே என்னது டொமைன், ஒய் செட் எல்லாமே கோடொமைன். அது அப்படியே எடுத்து எழுதலாம். டொமைன்னா எக்ஸ் செட் அப்படியே எடுத்து எழுதுங்க. கோடொமைனா ஒயில் உள்ள எல்லா எலமெண்ட்டுமே எழுதணும். இதில் ரேஞ்சில் தான் நீங்கள் இதில் வந்து மிஸ்டேக் பண்ணுவீங்க. சில பேர் என்ன பண்ணுவீங்கன்னா ஒய் செட் எல்லாத்தையுமே எடுத்து எழுதுவீங்க. அது அப்படி எழுதக்கூடாது. இங்கே இமேஜ் செட், அதாவது இங்கே எந்தெல்லாம் போய் இங்கே போய் இப்போ எக்ஸில் உள்ள இருக்கிற எலமெண்ட்டுக்கு எல்லாமே இங்கே இமேஜ் இருக்குல்ல, அந்த ஆரோ அது ரிலேஷன்ஷிப், அந்த ரிலேஷன் போயிருக்கிறத மட்டும்தான் எடுத்து எழுதணும். இங்கே வந்து 10க்கு இல்லை, 10 4ல் இருந்து இங்கே வந்து எக்ஸ்லேருந்து எந்த எலமெண்ட்டுமே 10க்கு போகல. அப்போ வந்து இது என்னது, ரேஞ்ச் கிடையாது. எதெல்லாம் ரிலேஷன் செட்டோ அதுதான் நம்ம வந்து ரேஞ்சுன்னு சொல்லுவோம். சரியா, அப்போ வந்து 2 4 6 8 மட்டும்தான் ரேஞ்சு, 10 இல்லை. இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.